ஏ மலரே மலரேன்னு கூப்பிட்டு திரும்பவும் இங்கே ராஜலக்ஷ்மி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. மலர் உள்ளேருந்து வெளியே ஓடி வராங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மலர்கிட்ட ராஜலக்ஷ்மியும், என்ன நீ பொழுதுக்கும் கிச்சனே நின்றுட்டு இருக்க, மற்ற வீட்டு வேலைகள்லாம் யார் பார்க்குறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அதெல்லாம் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அத்தை, இன்னைக்கு கார்த்திக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்ல, அதனால தான் நானும் அவர் கிளம்பிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல. என்னது பொண்ணு பார்க்குறதுக்கா, நீ எதுக்கு போகணும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி உடனே கேட்க, இல்லைத்த அம்மாவும் தம்பியும் மட்டும்தானே இருக்காங்க, அதுவும் இல்லாமல் நான் அவனுடைய ஒரே அக்கா, நான் போகாமல் எப்படி அத்த அப்படின்னு சொல்ல. என்ன நீ போனாதான் பொண்ணு வீட்டில் சம்மதமே சொல்வாங்க, நீ போனாதான் இந்த கல்யாணமே நடக்கும்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மியும். அதுக்கு மலரும், இல்லைத்த நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை, ஆனால் நான் என் தம்பியோட விசேஷத்துக்கு போகணும்ல அப்படின்னு சொல்ல. அம்மா அத்தை கூப்பிட்ருக்காங்க, நானும் மலரும் போயிட்டு வரோன்னு சொல்ல. என்னடா நீயும் கிளம்புறேன்னு சொல்கிற, என்ன என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில் அப்படின்னு சொல்ல. டேய் பாக்யராஜ், அம்மா சொல்கிறத இந்த விஷயத்தில் கேளு அப்படின்னு ராகவன் சொல்ல. இல்லைப்பா அது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே எங்கள் ராஜலக்ஷ்மியும், என்ன உன்னை முறைப்படி இந்த வீட்டுக்கு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க வந்தாங்களா, ஒரு வார்த்தை இங்கே சொல்லணுன்றதுக்காக கூட வரல, சம்மந்தி வீட்டு ஆளுங்க நேரில் போயிட்டு மரியாதை கொடுத்து கூட்டிகிட்டு வரவும்னு இல்லை, ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே 2 பேரும் கிளம்பி போயிடுவீங்களா, அவங்க அம்மாவுக்கு மனசில் என்னடா பெரிய ஒரு கர்வம், இந்த வீட்டுக்கு வந்து கூப்பிட்றதுனால என்ன குறைஞ்சி போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைத்த, அவங்க வரணும்னு தான் சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல. என்ன மலரு உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேச வரேன், இங்கே பார் உங்கள் அம்மா பண்ணது தப்பு, இல்லைன்னா உன் தம்பியாவது அவங்க மச்சானை கூப்பிட்ருக்கணும், அப்படி எதுவும் பண்ணலை. ஆனால் 2 பேரும் கிளம்பி இப்போ போகிறேன்னு சொன்னது எந்த விதத்தில் சரியாக இருக்கும், அதெல்லாம் ஒன்று வேணாம், உனக்கு தான் ஆஃபீஸ்க்கு நேரமாகும்ல, நீ ஆஃபீஸ்க்கு போ, நீ போய் வீட்டில் மற்ற வேலைகள்லாம் கவனிச்சிக்கோ அப்படின்னு அங்கே அழகு மலரை பார்த்து சொல்ல. மதி வராங்க. வந்த மதியும் அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, அதுவும் தம்பியோடைய இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு அவங்க போனால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல. இங்கே பார் அவள் விஷயத்தில் நீ தலையிட வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ராஜலக்ஷ்மி திட்டுறாங்க. அழகுமதி அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. பாக்யராஜை பார்த்து அழகு மலர் பயங்கரமாக முறைக்கிறாங்க. ரொம்ப கோவத்தோட இங்கே உள்ளே போகிற மலர் எங்கள் கிச்சனில் வேலையை ஏனத்தை போட்டு உடைக்க. மலரு நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நீ வேணா வீட்டில் இரு, நான் வேணா ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி அப்படியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல. இப்போ கூட நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தோணலைல்ல, எனக்காக உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசக்கூட உங்களால் முடியாதுல்லன்னு சொல்ல. இல்லை மலரு, அம்மாவும் அப்பாவும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்களேன்னு சொல்லும்போது அழகுமதி வராங்க. நானே இவங்களுக்காக பேசணும்னு நினைக்கிறேன், ஏன் உங்களுக்கு இவங்களுக்காக நிற்க கூட தோண மாட்டுதுன்னு அழகுமதி கேட்க. நல்லா கேளு மதி அப்படின்னு மலர் ரொம்ப கோவமாக இங்கே பேசவும் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் எனக்காக கேட்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு அங்கே பாக்யராஜை பார்த்து கேட்க. இல்லை மலரு, நான் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் எடுத்து சொல்லுவேன், ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சொல்ல. அப்போ எனக்காக நீங்கள் பேச மாட்டீங்க, அப்போ நீங்கள் எனக்காக பேசவும் வேணாம், நானே பேசிக்கிறேன்னு மலர் வேகமாக வெளியே வராங்க. பின்னாடியே மதியம் பாக்யராஜ் ஓடி வராங்க. என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே அழகு மலரை பார்த்து கேட்க. பக்கத்தில் வசந்தியை காட்ட சொல்லியிருக்கேன், அவங்க மீதி வேலையை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல. இப்போ எதுக்கு நீ அவங்கள கூப்பிட்டேன்னு ரொம்ப கோவமாக இங்கே ராஜலக்ஷ்மி திட்டுறாங்க. இல்லைத்த, தம்பியுடைய ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு, அதனால் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த வீட்டில் எங்கள் பேச்சுக்கு எந்த மரியாதையும் இல்லை, அப்போ நீ போய் தான் ஆகணும்னு ஒத்த கால நிற்கிற அப்படி தானேன்னு சொல்லி கேட்க. அத்தை என்னை இந்த விஷயத்தில் நீங்கள் கட்டாயப்படுத்த வேணாம், தயவு செஞ்சு என்னையும் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு என் அம்மாவும் தம்பியும் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க. நீ ஏன் இந்த குடும்பம் வேணான்னு சொல்லிட்டு தானே ஓடி வந்த, இப்போ என்ன அம்மா தம்பின்னு பாசத்தை ரொம்ப உரிமையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க. அவங்க வேண்டான்னு நான் ஓடி வரல, எனக்கு இங்கே பாக்யராஜும் வேணுன்றதுக்காக தான் ஓடி வந்தேன், அதுக்காக நான் அவங்கள தூக்கி போட்டுட்டேன்றதுக்கு அர்த்தம் ஆகிடாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே என்ன நீ பதிலுக்கு பதில் உன் மாமியாரை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் ராகவன் கோவமாக திட்டேன். என்னடா பாக்யராஜ், உன் பொண்டாட்டியை உன்னால் அடக்கி வைக்க முடியாதா, நீ என்ன சுரேஷ் மாதிரி ஆயிட்டியான்னு சொல்ல. இல்லைப்பா அது அப்படின்னு பேச வராங்க. மலரு நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு மலரு அப்படின்னு அங்கே பாக்யராஜ் சொல்ல வரும்போது, நீங்கள் சொல்கிறத கேட்க நான் தயாராக இல்லை, என்னை இப்படியே விட்டுருங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அழகு மலர் அங்கேருந்து கிளம்ப செய்ய. இப்படியே போகணும்னு நினச்சேன்னா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துடாது அப்படின்னு சொல்ல. திரும்பி வந்த மலரு அங்கே நின்றுட்டு இருக்க அத்தையும் அம்மாவையும் பார்க்குறாங்க. சரிங்க
நான் அப்போ திரும்ப இந்த வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்ல உனக்கு அம்புட்டு திமிராகி போச்சா? இந்த திமிரெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இவக்கிட்டேருந்து தானே அப்படின்னு சொல்ல எனக்கு யாரும் எதையும் சொல்லிக் கொடுக்கல, யார் சொல் பேச்சையும் கேட்டு நான் பேசுகிற நிலைமையில் நான் எல்லவும் இல்லை. சரிங்க அப்போ ரேவதியும் இந்த வீட்டில் இருக்க உங்கள் தம்பி அதாவது சித்துவுக்காக அவங்க எந்த விசேஷத்துக்கு வரக்கூடாதா, இல்லை ஸ்ருதியுடைய கல்யாணம் அந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு கூட இங்கே ரேவதி வரக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே போல் தான் எங்கள் அம்மாவுக்குன்னு சொல்ல என்னடி உங்கள் அம்மாவை என்னையும் கம்பேர் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க ராஜலக்ஷ்மியும். அதுக்கு அழகு மலரும் அத்தை எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சமாவது கவலைன்னு ஒன்று இருக்கும், அதை தான் நான் சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் போனேன்னா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க, நான் வரமாட்டேன், நீங்களாம் வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலர் கிளம்ப மலர் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு மலர் அப்படின்னு பின்னாடியே ஓடி வராங்க இங்கே பாக்யராஜும். எனக்காக நீங்கள் ஒரு இடத்துல கூட நிற்காதப்போ இப்போ என்னை கூப்பிடுறதுனால மட்டும் எதுவும் ஆகிடாது, அப்படியே நான் என் பொண்ணு ராகவியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன், ராகவியை நான் இப்போதைக்கு இங்கே வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் கிளம்பி போயிடுறாங்க. அழகுமதி அப்போ தான் பாக்யராஜை பார்த்து சொல்கிறாங்க, நீங்களாவது கொஞ்சம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நின்று இருக்கலாம், நீங்கள் அதையும் பண்ண மாட்டீங்க. இத்தனை வருஷமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு உங்களுக்காக இந்த வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன மரியாதையை கூட கொடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் சொல்லிட்டு உள்ளே போக பாக்யராஜ் ரொம்பவே மனக்கவலையோடு நின்றுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. எல்லாம் இவளால் தாங்க, இவ போகிறால இவ சொல்லி கொடுத்து தாங்க மலர் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ராஜலக்ஷ்மி திட்டம். யாருக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், அவங்களுக்கு இப்போ தான் புரிய வந்திருக்கு, அதனால தான் அவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க. எத்தனை நாளைக்கு ஒருத்தவங்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரையும் நம்ம அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறதும் ரொம்ப பெரிய தப்பு தான். அந்த தப்பு தான் நீங்கள் இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கவும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குன்றத இங்கே மலரக்கா காட்டிட்டு தான் போகிறாங்க. இப்போ கூட அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகுமதி உள்ளே போக என்னங்க இது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க இங்கே ராஜலக்ஷ்மியும். விடு, ராகவி எப்படியும் வீட்டுக்கு திரும்பி வரத்தானே போகிறான், அப்படி ராகவி வந்தால் ராகவி விட்டுட்டு மலரால் இருக்க முடியாது, மலர் வீட்டுக்கு வந்துடுவா, நீ பார்த்துக்கிட்டே இருந்து சொல்லிட்டு ராகவன் சொல்லும்போது இங்கே ராஜலக்ஷ்மி அதே யோசனையில் இருந்தாலும் சாயந்தரமாக ராகவி வீட்டுக்கு வரல, எங்கடா ராகவின்னு சொல்லி கேட்க மலர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாமான்னு சொல்லி பாக்யராஜ் கவலையோடு நின்றுட்டு இருக்காங்க. என்னென்ன நீயாச்சும் போய் அண்ணியை கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு இல்லைடா, நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் அவள் வர முடியாதுன்னு அதில் தெளிவாக இருக்கா. ஏமா நீங்கள் இந்த விஷயத்த பெருசு பண்ணாமல் விட்டுருக்கலாம்ல, அழகு மலர் அவள் தம்பியோடைய பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு தானே போகணும்னு சொன்னான், இப்படி அவனை போக வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்தினா எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் மலர் அவங்க அம்மா கொடுத்த நிலத்தை வச்சு தான் சுரேஷ்க்கு கல்யாணத்தையும் பண்ணுறதுக்கு இங்கே சம்மதம் சொன்னான், அப்படிப்பட்ட ஒருத்திக்கு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட உரிமை இல்லைன்னு சொன்னால் எப்படி இது அர்த்தமாக இருக்கும்? தயவு செஞ்சு மலர் இல்லாத வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்க முடியாது, மலர் இல்லைன்னா என்னை சுற்றி எதுவுமே ஓடாது, நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா சுரேஷ், யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்றதில் இந்த விஷயத்தில் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு இங்கே பாக்யராஜ் உள்ளே போகிறாங்க. அம்மா மலரண்ணியை போய் கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சுரேஷ் சொல்ல இங்கே எது நடக்குதோ இல்லையோ ஆனால் வீட்டு வேலை ஒன்றுமே நடக்க மாட்டேதேன்னு ராஜலக்ஷ்மி கவலைப்பட்டு இருக்க. அதே நேரத்தில் ராகவனும் ரொம்ப மனசோடைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. ராகவி வீட்டுக்கு வாழ் என்ற கவலையோட என்ன இருந்தாலும் இந்த ராஜலக்ஷ்மி வீடு தேடி போய் கூப்பிடுற நிலைமை இங்கே வரத்தான் போகுது. அதனால் அவங்க அந்த விஷயத்துக்கு இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்றதுனால மலருக்கு ஃபோன் பண்ணி மலர் நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், நீ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல இல்லத்த என்னால் வர முடியாதுன்னு அழகு மலர் தெளிவாக சொல்கிறாங்க. மலர் உன்னை நான் கூப்பிட்றேன், நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன ஊரில் இருக்கவங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக பேசணுமா? முதல்ல அழகுமதியை வீட்டை விட்டு விரட்டினா இப்போ அழகு மலரை வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு என்னை கேவலமாக பேசணும், அதானே உன் எண்ணம் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் நான் எதை பற்றியும் யோசிக்கலத்த, யோசிக்கிற நிலைமையிலே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ இவ வரேன்னு சொன்னாலா வரமாட்டேன்னு சொன்னாலான்னு யோசனையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அழகு மலர் வீட்டுக்கு தேடி வந்து தன்னை கூட்டிகிட்டு போகிற வரையும் வரக்கூடாதுன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க எங்கள் அழகு மலரும்.